கடந்த ஒரு 2 வருடமாவே உங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ங்கிறது இருந்திருக்கும். உங்களுக்கு தேவைக்கு எப்படியோ பணம் வந்து சேர்ந்திருந்தாலுமே, உங்களுக்கு பயம்ங்கிறது அதிகமாவே இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனா இஎம்ஐல யார் அதிகமா மாட்டியிருந்திருப்பாங்கன்னா, மிதுனம் தான் நெறைய இஎம்ஐல மாட்டியிருந்திருப்பீங்க. ஏன்னா, அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டெயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். ஆனா, உங்களுடைய துர்க்கம் எதுவுமே வெளியில யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, நீங்க ரொம்ப ஒரு ஹேப்பியான ஒரு மனப்பாங்கில இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ஸ்டில் மத்தவங்களுக்கு செலவு பண்றீங்க, கூட இருக்கவங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் அளந்து செலவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து செழிப்பு அப்படிங்கிறதே வரக்கூடிய டைம் பீரியட்ல இருக்கீங்க. வேலை மாற்றம் யாருக்காவது வேலை மாற்றம் இருக்க போதுன்னா, மிதுனத்துக்கு இனிமேல் ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு. இல்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, உடனே நாங்க வேலை மாறி போயிரட்டுமா அப்படின்னா, இப்போதைக்கு நீங்க வேலையில இருந்தெல்லாம் எதுவும் ஜம்ப் எல்லாம் பண்ண வேணாம். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது இனிமேல் இன்னும் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஏதாவது ஸ்கில்ஸ் தான் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாலேட்ஜ் ஷேரிங் நீங்க மத்தவங்களுக்கு பண்ண, இது புண்ணியமாவே மாறும். இன்னும் அத நீங்க ஒரு வேலையா பண்ணவே, ஏன்னா உங்களுடைய மூலாதாரமே என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். அதாவது உங்களுடைய விசுதி சக்கரம். எப்பவுமே உங்களோட விசுதி சக்கரம் நல்ல ஒரு ஆக்டிவேஷன்லயே இருக்கணும் அப்படின்னா, நெறைய படிக்கணும். நெறைய நாலேட்ஜ நீங்க தேடணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. இப்ப நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சரியான ஒரு கைடன்ஸ்ல உங்க ஸ்டூடண்ட்ஸ நீங்க கரெக்ட்டா உங்கனால கொண்டு வர முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களோ, அதனால நீங்க ஏதாவது வார்த்தைகள உங்க ஸ்டூடண்ட்ஸ்ட்ட விட்டுர்றீங்க, சத்தமா பேசிர்றீங்க. அவங்க மனச வந்து ஈஸியா ஒரு மிதுன ராசி டீச்சரால உடைக்க முடியும்னு இருக்கு. அதே மாரி ஈஸியா ஒரு மிதுன ராசி டீச்சரால அவங்க ஸ்டூடண்ட்ட அட்ராக்ட் பண்ண முடியும்னே இருக்கு. அப்போ விஷயம் எங்க இருக்குன்னா, உங்களுடைய விசுதி சக்கரம், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய நாலேட்ஜ் நீங்க எப்படி ஷேர் பண்றீங்க? உங்களால நெறைய பேத்த உருவாக்க முடியும். இப்ப யாராவது புதுசா தொழில் தொடங்கலாமா? என்ன வேலை ரிலேட்டடா நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எனிதிங் ரிலேட்டட் டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மிதுனம் தொடுறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செழிப்பாகும் அப்படிங்கிறது தான் மிதுனத்துக்கு சொல்லக்கூடியது.